இந்த மாமியார் பிறந்ததிலே பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்க்காதவன் நம்முடைய தாயாக இருக்கும் நீங்கள் வேண்டாம் என்று மறுத்து பேசுகிறேன். நான் என்னம்மா பாவத்தை செய்தேன்? அதற்காக அம்மா வீடு அழைக்கப்படுறது. அம்மா, உண்மையிலேயே நான் பாவத்தை செய்து கொண்டேனம்மா. நான் பாவத்தை செய்திருக்கிறேன். என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் அந்த கொடியவனுக்கு என்ன பாவத்தை செய்தனோ? நான் பிறந்தவனே என்னை அனாதையாக விட்டு அந்த பாவி என்னை எதற்காக பெற்றெடுக்கணும்? பெற்றெடுக்க என்னை சாகடித்துட்டு போகக்கூடாதா? நான் யாரும் தெரியாமல் இப்படி அனாதையாக வாழ்கிறேன் என்று வேதனையோடு பேசுகிறாயே ராஜா. உன்னை பெற்றால் நல்லவளாக அம்மா இருப்பா. எதற்காக பயந்து உன்னை விட்டு விட்டு போனாலும் உலகத்திலே எத்தனை கோடி தவறு செய்தாலும் எத்தனை வரம் பெற்றாலும் ஒரு பெற்ற தாய்க்கு நாங்கள் செய்யவே கிடையாதுடா. ஒரு தாய் எத்தனை பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் அந்த தாயின் உள்ளம் தன் பிள்ளையை உயர்த்தி பேசுவே தவிர தாய்க்கு பேசாதா. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளதான பெற்ற தாய். அந்த தாயின் பெருமை தெரியாமல் இப்படி பேசுகிறாயே கண்டி கண்டி ராஜா. 10 மாதம் சுமந்திருந்தி பெற்றார் மகளிரமாய் வளர்த்தார்.
போய் கேட்பாளா பார்ப்பாளா என்று அந்த பாசம் உன்னை அழைக்கிறது ராஜா. எனக்கு ஒரு மகன் பிறந்தான், இருந்திருந்தா உன்னை போலதான் வாழ்ந்திருப்பான். சதிக்கார தேவியை குழந்தை விட்டு வைக்கல, கொண்டு விட்டார்கள். ஆனா பெற்றெடுத்த மகன் என்னை அம்மா என்று அழைக்கவில்லை, ஏன் எடுத்து பார்க்கவில்லை. யாரோ பெற்ற பிள்ளை நீ. என்னை பார்த்து 1000 முறை அம்மா அம்மா என்று அழைத்தாகி அழைக்கிறேன் கட்டி ராஜா. எந்த நாட்டில பிறந்தவனும் எந்த கோட்டையால பிறந்தவனும் இப்படி தாய் தந்தை தெரியாமல் இப்படி அனாதை வந்து நிற்கிறாய் கண்ணி. உன்னை பெற்றவள் எங்கு அலமோதி நிற்கிறாள் தேடுகிறாள் கண்ணி ராஜா. கண்ணி யானை படை கொண்டு மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா.